ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல தலைவர்கள் டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய தலைவர்கள், அதாவது சிலபஸ் படி வரிசையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல கொடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாமே நான் டீட்டெயிலா இதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் நீங்க அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர் வந்து நம்ம ரொம்ப அதிகமா அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து அவரை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்ன்றது தான் அவர் பேரானா கிடையாது. அவரோட இயற் பேர் என்னன்னா ரொம்ப பெரிய பேரு. சையத் சையது குலாம் முசியுதீன் அகமது பின் கைருதீன் அல் உசைனி. இதுதான் அவரோட பேரு. பாருங்க எவ்வளோ பேருன்னு. 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்கு. ஒருத்தர் பேர்லயே 8 பேர். சையது குலாம் முசியுதீன் அகமது பின் கைருதீன் அல் உசைனி அப்படிங்கிறது தான் அவரோட ஃபுல் நேமு. அவர் வாங்கின பட்டம் தான் இந்த மௌலானா அப்படிங்கிற பட்டம். அதன் பேர்ல வந்தது தான் அவருக்கு இந்த பெயர். இப்போ இந்த ஆசாத் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா, ஆசாத் அப்படிங்கிறதுக்கு சுதந்திரம் உடையவர் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு பேரு உரிமையாளர் அப்படின்னு சொல்லலாம். உரிமையாளர் இல்ல அடிமையிலிருந்து விடுபட்டவர், அடிமையிலிருந்து விடுதலை பெற்றவர், அடிமையிலிருந்து விடுதலை பெற்றவர். அதைத்தான் சுதந்திரம் உடையவர்னு சொல்றோம். எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். விடுதலை பெற்றவர். இது எல்லாமே இந்த பேரோட அர்த்தம். அடுத்தது சவுதி அரேபியாவில் மக்கா அப்படிங்கிற நகர்ல வந்து இவர் பிறந்தாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி இந்தியாவில் வந்தவர் கிலாபத் இயக்கத்துல ஜாயின் பண்றாரு. 1923ல இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் டைம்ல ஐஎன்எம்மோட லீடரா இருந்தவர் யாருன்னா ஆசாத் தான். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த வருஷம் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. 1946 வரைக்குமே ஒரு லீடர் பதவியில இருந்தவர். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்தியாவோட முதல் கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இது ரொம்ப முக்கியமானது. அதனால கல்வியில நிறைய இவர் வந்து ரிஃபார்ம் கொண்டு வந்திருப்பார். நிறைய விஷயங்களை வந்து இவர் தான் உருவாக்கியிருப்பாரு. அதை பின்னாடி படிக்கலாம். அடுத்தது 11 ஆண்டுகள் கிட்டத்தட்ட கல்வி அமைச்சரா இருந்திருக்காரு. அதனாலதான் அவ்வளவு விஷயங்கள் அவரால் பண்ண முடிஞ்சுச்சு. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட சுயசரிதையோட பேரு. சுயசரிதை புத்தகம் தான் இது. ஆனா அது வந்து அதுக்கு என்ன பேருனா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் அதோட பேரு. இதை எழுதுனது யாரு அப்படின்னா, சுயசரிதை எல்லாமே சொந்தமா அவங்களே உட்காந்து நோட்டு பேனா எடுத்து எழுத மாட்டாங்க. ஒருத்தரை வச்சு எழுதுவாங்க இல்லையா? அது மாதிரி இதை எழுதுனது யாருன்னா ஹுமாயூன் கபீர் அப்படிங்கிற ஒருத்தர். ஹுமாயூன் கபீர் அப்படிங்கிறவர் தான் இந்த சுயசரிதையை எழுதியிருப்பாரு. யாரோடதுன்னா அபுல் கலாம் ஆசாத்தோடது. அடுத்தது ஜின்னாவின் பாகிஸ்தான் தனிநாடு ஆசை காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கும் உண்டுன்னு சொன்னவர் யாருன்னா, இது ஒரு ஃபேமஸான கொட்டேஷன். காங்கிரஸ்லயும் நிறைய முஸ்லிம்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே ஜின்னா வந்து தனிநாடு கோரிக்கை பண்ணும்போது அவங்களுக்கு டைரக்டா சப்போர்ட்டும் பண்ணாம அமைதியா இருப்பாங்க. அப்ப வந்து ஆசாத் சொல்லியிருப்பாரு, அங்க இருக்கவங்க மட்டும்தான் இல்ல, இங்க நம்ம கூட இருக்கிற இங்க காங்கிரஸ்ல இருக்கிற முஸ்லிம்களுக்கு கூட தனிநாடு கோரிக்கையில கொஞ்சம் விருப்பம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொன்னவர் அவர். அடுத்தது பிறந்த நாள். அதாவது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட பிறந்த நாளை தான் நம்ம தேசிய கல்வி தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். எந்த டே அப்படின்னா நவம்பர் 11. ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 11 தான் தேசிய கல்வி தினமா கொண்டாடுறோம். இது யாரோட பிறந்த நாள் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட பிறந்த நாள். எப்ப இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா
2008ல இருந்து தான் இந்த பிறந்தநாள் கொண்டாடுறத கவர்மெண்ட் வந்து அறிவிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இத அனௌன்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். ஒவ்வொன்னுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இதுக்கு வந்து இன்சார்ஜ் வந்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால கொண்டாடப்பட்டு வருது. எப்போ இருந்து? 2008ல இருந்து. அடுத்தது சாகித்ய அகாடமின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிறோம்ல. சாகித்ய அகாடமி விருது பெற்றார் இவரு. இந்த சாகித்ய அகாடமி அப்படிங்கிற அந்த இதவே உருவாக்குனது, அப்புறம் யுஜிசி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுனிவர்சிட்டீஸ் எல்லாம் காலேஜஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி, அவங்களோட சிலபஸ்ஸு, பேட்டர்ன்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் குடுப்பாங்க. அவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. யுஜிசி கமிஷன். பல்கலைக்கழக மானியக் குழு. இந்த சாகித்ய அகாடமி, இந்த யுஜிசி கமிஷன் 2யுமே உருவாக்குனவரு இவர் தான். இவர் கல்வித்துறை அமைச்சரா இருந்தார் இல்லையா? அந்த டைம்ல உருவாக்குனது தான் இது எல்லாமே. அடுத்தது இளம் வயதிலேயே காங்கிரஸோட தலைவரா இருந்தவர் யாருன்னு கேட்டா, அது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். அது மட்டும் இல்லாம ஐஐடி, ஐஏஎம் இது 2யும் உருவாக்குனது யாருன்னா, இப்ப எல்லாரோட கனவும் ஜேஇ எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஐஐடி, ஐஏஎம்ல சேர்றதுல தான் இருக்கு. +2 படிக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்கும். இந்த ஐஐடி, ஐஏஎம்ம உருவாக்குனது யாரு அப்படின்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆங்கிலேயரிடம் கோரிக்கை வைப்பது வெறும் பயனற்ற செயல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, இவர்தான். சும்மா கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? காங்கிரஸோட வேலையே அதுதான். இறைஞ்சி கேட்கிறது, கோரிக்கை வைக்கிறது இது. ஆங்கிலேயரிடம் ஆங்கிலேயரிடம் கோரிக்கை வைப்பது பயனற்றது. அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, ஆசாத். அடுத்தது ஃபர்ஸ்ட் இவர் வந்து 1888ல பிறந்தாரு. கல்கத்தாவுக்கு வந்து அ ஃபர்ஸ்ட் வந்து கல்கத்தாவுக்கு தான் இவர் வந்து வந்தாரு இந்தியாவுல. அடுத்தது 22 புத்தகங்கள் வந்து இவர் மொத்தம் எழுதியிருக்கார். இவரோட இதுல எழுதி முடிச்சது எத்தன புக்குகள்னா 22 புத்தகம். 1958 பிப்ரவரி 22ல இவர் வந்து இறந்தது. கல்கத்தால இருக்கும்போது தான் இவர் வந்து உருது, பாலி இந்த மொழிகள்லாம் கத்துக்கிட்டு இருப்பாரு. உருது மொழி, பாலி மொழியெல்லாம் இவர் வந்து எங்க கத்துக்கிட்டாருன்னா, கல்கத்தாவுல இருக்கும்போது தான் கத்துக்கிருவாரு. அப்புறம் 1905 காலகட்டத்தில புரட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்த உருவாக்கியிருப்பாரு. புரட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்த உருவாக்கியிருப்பாரு. 1940ல 1940ல ராம்கர்ல வந்து ஒரு மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டுக்கு இவர் தான் வந்து தலைவரா இருந்திருப்பாரு. மாநாட்டோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது இவர் வந்து எப்போ வந்து இந்த மௌலானா பட்டம் அவரு குடுத்தாங்கன்னா, இவரோட 14வது வயதுல வந்து இவருக்கு 16வது வயதுல தான் இந்த மௌலானா பட்டம் குடுத்துருப்பாங்க. மௌலானா அப்படிங்கிற பட்டம். மௌலானான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, படித்தவர் அப்படின்னு அர்த்தம். படித்தவர் அப்படிங்கிற பட்டம் வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவருக்கோட 15வது வயதுல இவருக்கு ஒரு பட்டம் கிடைச்சிருக்கும். அது என்ன பட்டம் அப்படின்னா, ஹா ஹாயன் பட்டம். ஹாயன் பட்டம். எதுக்குன்னா, குரான முழுவதுமா படிச்சு முடிச்சதுக்காக. குரான முழுவதும் படிச்சு முடிச்சவங்க. குரானவே கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு படித்ததற்காக இந்த பட்டம் கிடைச்சிருக்கு இவருக்கு. படிச்சு முடிச்சு அத ஒப்பிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க வந்து அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்காக. அடுத்தது லை கானுல் சித்திக். லைகானுல் சித்திக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து நடத்தினாரு. இந்த பத்திரிகை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையின் குரல் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். உண்மையின் குரல் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த பத்திரிகையை நடத்தினது யாரு அப்படின்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்.
அடுத்தது 1930ல உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு இல்லையா? அந்த உப்பு சத்தியாகிரகத்துல இவர அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 1930 1930 உப்பு சத்தியாகிரகத்துல இவர வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 31ல காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடுவாங்க இல்லையா? அப்போ அந்த இதுல நெறைய வந்து இவரு கோரிக்கை வச்சிருப்பாரு காந்தி. அதுல அவ ஆசாத்த வந்து வெளிவிடணும்ன்றதும் ஒரு கோரிக்கையா சொல்லி 31ல இவர ரிலீஸ் பண்ணிருவாங்க. சரியா? உப்பு சத்தியாகிரகத்துல அரெஸ்ட் பண்ணவரு, காந்தி இர்வின் ஒப்பந்தத்துல ரிலீஸ் ஆயிருவாரு. அடுத்தது பாருங்க. 1907ல தன்னோட 19ஆம் வயதுல அரசியல்ல இணையிறாரு. அப்ப இளம் வயதுல அரசியலுக்கு வந்தவர் இவர்தான் சொன்னோம் இல்லையா? எந்த வயதுலன்னா 19வது வயசுலயே இவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அடுத்தது 1907ல இருந்து 47 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 40 வருஷத்துல இவரு 6 முறை சிறைக்கு போயிருக்காரு. 6 முறை சிறை சென்றார். இங்க எழுதிக்க பாருங்க. ஆயன் பட்டம் குரானை முழுவதும் மனப்பாடம் செய்து ஒப்பித்ததால். இந்த 6 முறை ஜெயிலுக்கு போனாரு இல்லையா? அதுல மொத்தம் அவர் இருந்த காலங்கள வந்து கூட்டி பார்த்தோம்னா, எவ்வளோன்னா 10 ஆண்டுகள் 7 மாதங்கள் சிறையிலேயே இருந்திருக்காரு. பாருங்க 40 வருஷத்துல 10 வருஷம் ஜெயில்லயே இருந்திருக்காரு பாவம். 4ல 1 பங்கு அவர் லைஃப்ல. 1912ல அல் ஹிலால் அப்படிங்கிற ஒரு வார பத்திரிகைய உருவாக்குறாரு. அது வந்து உருது மொழியில. ஒரே வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 30,000 பிரதிகள் வந்து அந்த பத்திரிகை விற்பனையாயிருக்கு. அந்த அளவுக்கு அது அந்த காலகட்டத்துல ஃபேமஸான ஒரு பத்திரிகை. 1920ல தான் இவர் வந்து காந்திய முதல்ல சந்திக்கிறாரு. ஜனவரி 8ஆம் தேதி. இப்ப இவரு முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காக இந்து முஸ்லீம் பிரிவினைக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா, கிடையாது. இந்து முஸ்லீம் பிரிவினையை எதிர்த்த ஒரு முஸ்லீம் அப்படின்னா, அது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். 1922ல இவர் வந்து அம் அலிப்பூர் சிறையில இருக்கும்போது தான் 1922ல அலிப்பூர் சிறை அலிப்பூர் சிறையில இருக்கும்போது தான் நேருவையும், சி.ஆர். தாஸையும் மீட் பண்ணியிருப்பாரு. நேருவையும், சி.ஆர். தாஸையும். 1922ன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சௌரி சௌரா நிகழ்வு. அதுல அரெஸ்ட் ஆகி அந்த காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்த நிறுத்திட்டு போயிருவாரு. அப்ப கோவப்பட்டு தான் நேருவும், சி.ஆர். தாஸும் தனியா வந்து 1923ல இருந்து சுயராஜ்ய கட்சிய ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சுயராஜ்ய கட்சி. அந்த டைம்ல தான். அந்த அலிப்பூர் சிறையில இருக்கும்போது தான் நேருவையும், சி.ஆர். தாஸையும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மீட் பண்ணியிருப்பாரு. அடுத்தது 14 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா? பாலிட்டில படிச்சிருப்போம். 14 வயசு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் 9த் வரைக்கும் குடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தவரே இவர்தான். கல்வி அமைச்சரா இருந்தப்ப இவர் கொண்டு வந்தது இது. அடுத்தது தொழிற்கல்வியையும், வேளாண் கல்வியையும், உயர்கல்வியும் வலியுறுத்தியவர். தொழிற்கல்வி கண்டிப்பா கத்துக்கணும். இந்த பாலிடெக்னிக் அப்படிலாம் வருது இல்லையா? அந்த மாதிரி கல்விகள், அ அக்ரிகல்ச்சர் வேளாண் கல்வி, ஹையர் ஸ்டடீஸ் போறது. அந்த மாதிரி எல்லா கல்வியையும் அ இன்சிஸ்ட் பண்ணி அதிகமாக்குனவர் வந்து யாருன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். அடுத்தது 1992ல இவருக்கு பாரத ரத்னா விருது குடுத்தாங்க. 2015ல அக்டோபர்ல இவருக்கு கவர்மெண்ட் வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. அடுத்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட பெயர்ல ஒரு உருது பல்கலைக்கழகம் இருக்கு. உருது பல்கலைக்கழகம் இருக்கு. அது எங்கன்னா தெலுங்கானாவுல. தெலுங்கானாவுல ஒரு உருது பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் மத்த எல்லாருக்கும் நம்ம படிச்சிருப்போம். பாரதியார் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு. அதே மாதிரி மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துக்கும் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இல்ல. தெலுங்கானாவுல இருக்கு. ஒரு உருது யூனிவர்சிட்டி அது. அம் ஆசாத்தோட பெயர்ல. கவர்மெண்ட் அவருக்காக பண்ணது என்னன்னு கேட்டா, 92ல பாரத ரத்னா விருதும், 2015ல அஞ்சல் தலையும் வெளியிட்டது தான். இவ்வளோதான் அபுல் கலாம் ஆசாத்த பத்தி. பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். நீங்க வந்து ஈஸியாவே படிச்சிரலாம். ஏன்னா, இத தாண்டி அவருக்கு வந்து நம்ம பெருசா ரொம்ப டீப்பா கேட்க போறதில்ல. ஏன்னா, ஒரு தலைவருக்கு ஒரு கொஸ்டின் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி கேட்கும்போது, இந்த பாயிண்ட்ஸ தாண்டி வெளிய போயி இவருக்கு கேட்க மாட்டாங்க. நீங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது.
இத தவிர நீங்க வந்து ஜிகே பாடம் படிக்கும்போது, ஐஎன்எம் படிக்கும்போது, அதுல மௌலானா அபுல் கலாம் ஆசாத்த பத்தி ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா, அத வந்து நீங்க இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. மறுபடியும் இன்னொரு தலைவர வச்சு உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.